ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஏ.கே. ராஜன் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திட ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு தமிழக அரசின் நடவடிக்கைகளில் குறுக்கிடாமல் இருப்பதற்கான அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக இதற்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தால் அதை எப்படி போகும்னு நாம பார்க்கலாம். அவசர சட்டம் கொண்டு வந்தா இப்போதைக்கு ஒன்றும் எந்த மாதிரி அவசர சட்டம் கொண்டு வராங்கிறத பொறுத்து அவங்க எப்படி கொண்டு வரப்போ அந்த ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த எருதுகளை அந்த ஒரு அரசாணையில இணைச்சிருக்கிறத எடுத்துட்டாலே சரியா போயிடும். அது மத்திய அரசு உடனே பண்ணிடலாம். இப்போ மாநில அரசு கொண்டு வர்றதுன்னா எப்படி கொண்டு வருவாங்கிறத சட்டத்தை கொண்டு வரதை பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். எப்படி கொண்டு வராங்கிறத பார்த்துட்டு. திரு ஏ.கே. ராஜன், அவசர சட்டம் கொண்டு வந்தா அதனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே 2009 உச்சநீதிமன்றம் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா எப்படி கொண்டு வராங்கிறத பொறுத்து தான். கொண்டு வந்தா எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு நான் சொல்லல. ஐயா அது புரியுது. இல்ல ஏற்கனவே இதுக்கு முன்பாக 2009 திமுக கொண்டு வந்த இதே மாதிரியான அவசர சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்த ஒரு நிகழ்வும் இருந்திருக்குல்ல, அதனை மேற்கோள் காட்டி தான் இந்த சந்தேகத்தை நான் கேட்கிறேன். இல்ல, அது அவசர சட்டம் ஒரு சட்டமே ஏற்றுனாங்க 2009. அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் உச்சநீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த காரணங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுனால நம்ம கட்டுப்பட வேண்டி இருக்குது. ஆனா அந்த காரணங்களுக்கு என்னால ஒத்து போக முடியல. அது குறித்து நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதி சில நாள் அது வெளியில வரும். அது மாதிரி அந்த காரணங்கள் என்னால் ஒத்துக்கிற முடியல. பட் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால அந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க.